ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தாவீது தன்னுடைய ஜெபத்தில் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு மகிமையான சத்தியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ தேவனுடைய கரம் ஆயத்தமாய் இருக்கின்றது, வல்லமையுள்ளதாகவும் இருக்கின்றது. மனுஷர்கள் நினைக்கின்ற பிரகாரம் எதுவும் நடப்பதில்லை. தேவன் நினைக்கின்ற பிரகாரம் எல்லாம் நடக்கின்றது. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபையை கொடுத்து மேன்மையாக வைக்கிறார். உயர்ந்த நிலையில் இருக்கின்ற மேட்டிமையுள்ளவனை கர்த்தர் தாழ்த்தவும் செய்கின்றார். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருக்கின்றது? ஒருவேளை நீங்கள் மேன்மைக்கும் உயர்வுக்கும் தகுதியுள்ளவர்களாய் இருந்தாலும் அது உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கலாம். தேவனுடைய கரம் அதை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. போதுமான பலன் இல்லாத நிலையில் நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களுக்கு பலனை கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உயர்ந்திருக்கின்ற தேவனுடைய கரம் அதை நமக்காக செய்கிறதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கின்றது. தாழ்ந்த நிலையில் இருக்கின்றவன் என்றைக்குமே மேலே வர முடியாது என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. சிலரை தாழ்ந்த நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று மனுஷர்கள் நினைக்கிற எண்ணங்கள் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கவும் செய்யாது. ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் உள்ளவராயிருக்கின்றார். அதன்படிதான் எல்லாமே நடந்தேறும். ஆகவே இந்த காலை வேளையிலே உங்கள் சூழ்நிலைகளை எதையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எதிராயிருக்கின்ற மனுஷர்களையும் பார்க்க வேண்டாம். இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ளவராகிய தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்கள். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரம் ஆயத்தமாயிருக்கின்றது. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் தகுதியோ திறமையோ பலனோ சாதுரியமோ ஒன்றும் எங்களை உயர்த்துகிறதில்லை, மேன்மைப்படுத்துகிறதும் இல்லை. உம்முடைய கரம் மாத்திரம்தான் அதை எங்களுக்கு செய்கிறதற்கு வல்லமையுள்ளதாய் இருக்கின்றது. உயர்வுக்குரிய தகுதி இருந்தும் பல மனுஷர்களுடைய தடைகளினாலும் பிரச்சனைகளினாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் வருத்தத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரம் உதவி செய்யட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். பலனற்ற நிலையில் தாழ்ந்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய கரம் பலனை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்தட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.